ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெயிட் லாஸ் டே 1ல் என்ன லஞ்ச் பண்ணணுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஹெல்த்தியான லஞ்ச் தான் பண்ணோம். கம்மஞ்சோறும் முருங்கைக்கீரை முட்டைப்பருப்பு சாம்பாரும் தான் பண்ணோம். இது எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாமா? ஊர் பக்கம்லாம் எப்படி செய்வாங்களோ அது மாதிரி தான் செஞ்சுருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு 5 கப் கம்பெடுத்து நல்லா கழுவிக்கணும். கழுவிட்டு அதுக்கப்புறம் அதில் அடியில் மண் இருக்குன்றனால அதை நல்லா அலசி எடுத்துக்கணும். இந்த மாதிரி களையிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி களைஞ்சி எடுத்துக்கிட்டேன் நான். களைஞ்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பாருங்கள், மண் இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்களேன். அதுக்கப்புறம் உரலில் போட்டு இடிப்பாங்க ஊர் பக்கம். நான் அம்மாக்கிட்ட மிக்ஸி தான் இருக்கிறதுனால மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டேன். நல்லா ஃபுல்லாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அது நல்லா சலிச்சுக்கணும். அது கீழே இருக்க பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா தவிடுன்னு சொல்லுவாங்க, கம்மன் தவிடுன்னு சொல்லிட்டு. அது தனியாக வச்சுக்கணும். அது லாஸ்ட்டாக போட்டு பண்ணணும். மொதல் நாளே சாப்பாட்டில் கஞ்சி தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு ஊற வச்சுருந்தேன். இதுதான் இப்போ யூஸ் பண்ணிக்க போகிறோம் சாதம் பொங்குறதுக்கு. சைட் பை சாம்பாரும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து துவரப்பருப்பு வேக போட்டிருந்தேன். மஞ்சத்தூள், ஜீரகம், பூண்டெல்லாம் போட்டு வேக போட்டிருந்தேன். அப்போ உலையும் கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கம்பை எடுத்து அதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி தரலாமல் கிண்டணும். நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் சாதம் வெந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் தவிடு மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்க தவிடை வந்து இந்த கம்புலேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துலேயே சாப்பாடு ஃபுல்லாக நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் தண்ணியில் கையை நினச்சி தொட்டு பார்த்தோம்னா ஒட்டலைன்னா அதான் சாப்பாடு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெந்துட்டு இருந்த பருப்பு கூடயே கொஞ்சம் ஒரு 2 கை முருங்கைக்கீரையும் போட்டு வேக வச்சிட்டேன். வெந்ததுக்கப்புறம் ஆயில், கடுகு, சீரகம், பெருங்காயம், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், சாம்பார் தூள் 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பருப்பு எடுத்து ஊற்றிட்டு நம்ம முருங்கைக்கீரை முட்டை பருப்பு சாம்பார் ரெடி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிட்டு நிறைய இருக்கிறதுனா நாளைக்கு நம்ம எடுத்து வச்சுக்கிறதுக்காக உருண்டை பிடிச்சி போட்டிருந்தேன். இது மாதிரி நிறைய ஹெல்த்தியான சாப்பாடெலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.